பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குங்க. 1 இல்ல 2 இல்ல 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் இந்த சரௌண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு வாங்க. கடைசியா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு பிளாட் புக் பண்ணுவீங்க. என்ன ரீசன் தானே கேக்குறீங்க? அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்றாங்க அப்படின்ட்டு இல்ல. ஃபேஸ் 5 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ் 6 அதுலயும் 50% மேல சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 இல்ல 200 இல்ல 600 ஹாப்பி கஸ்டமர் இந்த இடத்துல அவங்களுடைய கனவு வீட்டு மனையை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தேன்டாலுமே தெரியும், சைட் உள்ள வீடுகளுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால ஒரு 4 வழியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 6.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்கு. அதே மாதிரி காயராம்பேடு ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். கண்டிகை வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். திருப்பூர் வழியாவும், அதாவது கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் போற ரோட் இருக்குல்ல, அது வழியா திருப்பூர்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னடா, மறைமலை நகர் வழியாவுமே இந்த ப்ராஜெக்ட் உங்களால ரீச் அக்சஸ் பண்ண முடியும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 4 கனெக்டிவிட்டி, ஒரு நல்ல கனெக்டிவிட்டில ஒரு ஏரியால தான், அதுவும் ஒரு ரீசனபிள் பட்ஜெட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்டே அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லேண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்ல வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா யோசிக்கிற விஷயம் growth எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. growthனாலே கூடுவாஞ்சேரினாலே growth அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி பெர் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் இருந்தாலே உங்களால இந்த இடத்துல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இப்ப 2500, 3000, 4000, 5000 வரைக்குமே இந்த கூடுவாஞ்சேரி வந்து growth ஆயிருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்டு மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்ததா மெட்ரோவுமே வரப்போகுது. மெட்ரோ வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்டோட growth எந்த அளவில் இருக்குன்னு நான் சொல்லி தான் தெரியும் அவசியமே இல்லை. எக்ஸாக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹாஃப் கிரவுண்ட் இடம் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், ஒரு 18 லட்ச ரூபா இருந்தால் உங்களால் வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ அரை கிரவுண்ட் இடம் வந்து 30 லட்ச ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1600, ஆனால் இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2500, கிட்டத்தட்ட 900 ரூபா வெறும் ஒரே வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னி ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இந்த 2500 ரூபா 5000 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்டா அந்த அளவுக்கு growth ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஆன் ரோடு சைட்டா தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல பட்ஜெட்ல லேண்ட் பாக்குறாங்க, கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த சைட்டை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இன்னைக்கு கூடுவாஞ்சேரி காயரம்பேடுல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல ஒரு 10 வாட்டிக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளே ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். கிறிஸ் ஹவுசிங்கோட மதர்லாண்டுங்கிற ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ் 6 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபேஸ் 6லயுமே ஆல்ரெடி 50% பிளாட் வந்து புக்கிங் ஆயிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல, 50% பிளாட் வந்து புக்கிங் ஆயிருச்சு. 25% பிளாட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு குயிக்கா இந்த இடத்துல வந்து புக்கிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஹைலைட் சொல்லிடுறேன். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 6 to 6.5 கிலோமீட்டர், அதிகபட்சமா வச்சீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் கூட வச்சுங்க. அந்த ரேஞ்சில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர் வரும். ஒரு மெயினான ஜங்ஷனே அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய எல்லா தேவைகளும், அதாவது என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே உங்களால் அந்த ஜங்ஷன்ல வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு மெயினான ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட்மே லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மறைமலை நகர் வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். கண்டிகை வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். திருப்பூர் வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இடத்துல நாளுக்கு நாள் growth அதிகமாகக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருப்போம், லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, முன்னாடியே வந்து புக் பண்றவங்க புக் பண்ணிக்கங்கன்னு. நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து பிளாட் புக் பண்ணிருக்கீங்க. இப்போ இங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அரை கிரவுண்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இப்போதைக்கு வந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோட்டலா பார்க்கும்போது 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து 30 லட்ச ரூபா உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுடைய கனவு வீட்டு மனையை தேர்ந்தெடுக்க முடியும். லேண்ட் மட்டும் தான் சேல் பண்றாங்களா, பின்னாடி எல்லாம் வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வீடுமே கட்டி தராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்ட் மட்டும் சேல் பண்ணல, வீடுமே இவங்க கட்டி தராங்க. உங்க கையில 49 லட்ச ரூபா இருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு லக்ஸரியான 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா வந்து இந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்துறாங்க. நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு, சைட்டை சுத்தி உங்களுக்கு காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட், சைட் உள்ள EB, பேசிக்கா உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அது எல்லாமே இவங்க பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. முக்கிய
முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், பேஸ் 1 முடிச்சுட்டு பேஸ் 2 இல்லை, பேஸ் 6 இங்கே 50% மேலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த அளவு மக்கள் இந்த இடத்துல பிளாட் வாங்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 600 பிளாட் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சு மக்கள் வீடு கட்டவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதேன், நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. நாளுக்கு நாள் growth அதிகமாகக்கூடிய இடத்துல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி என்னதான்ப்பா இந்த இடம் growth ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயரா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்ல லேண்டுமே வாங்கியிருக்கீங்க. அப்படி வாங்கினவங்களுக்கு தெரியும், பெர் ஸ்கொயர் ஃபீட் 1600 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பேஸ் 1. ஆனா இப்ப பேஸ் 6 வந்து 2500 ரூபாய். வெறும் 1 to 1.5 வருஷத்துல 900 ரூபாய் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. growthனாலே கூடுவாஞ்சாரினாலே growth அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன்டா எப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியால என்ன பிரைஸ் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னு ஹெவியா ஒரு பீக்லேயே போயிருச்சுன்னு சொல்லலாம் லேண்ட் ரேட்டு. இங்க இருந்து அடுத்த காம்பவுண்ட் நீங்க போனீங்கன்னா கூட இங்க 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, பக்கத்து காம்பவுண்ட்ல 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரேட் டிஃபரெண்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாவே இருக்கு. இப்ப கிளாம்பாக்கத்துல மெட்ரோவுமே உங்களுக்கு வரப்போகுது. மெட்ரோ மட்டும் வந்துருச்சு, அதாவது அவருடைய வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட growth வந்து எந்த அளவுக்கு பூம் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போகக்கூடிய அந்த ஆன் ரோடு வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு டுவர்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரி போறதுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டிக்கு அந்த ரோட வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங் சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்டுகள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏசியாலே பிக்கெஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் லொக்கேட் ஆக போகுது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவுமே இந்த கூடுவாஞ்சேரி ஆக போகுது. ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள இடத்துல, ஒரு நல்ல ரெண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா சைட் உள்ளக்க வீடு வந்துருச்சு. இல்லை என்னுடைய ஃபியூச்சருக்காண்டி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண நினச்சேன்னா அவங்களுக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா எக்கச்சக்க நபர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு இல்லை, உங்களுக்கு முன்னாடியே 600 நபர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னி ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லா நீங்க நினைச்சாலும் வாங்கவே முடியாது. ஏன்டா அந்த அளவுக்கு இங்க லேண்டோட ரேட் வந்து ஹெவியா போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் வந்து ஒரு லேண்டை புக் பண்ண பாருங்க. நீங்கள் நியர்பை வந்து ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கூடுவாஞ்சேரியில் இல்லாததே இல்லை. ஏன்னா சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. வர வழியில் SRM குளோபல் ஸ்கூல் தாண்டி வருவீங்க, அங்கே ஒரு வேலம்மாள் ஸ்கூல், உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், கிரசன்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லா வசதிகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு தடவை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம்பல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.